என் ஜெபத்திற்கு ஏன் பதில் இல்லை? இந்த கேள்வி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களாலே கேட்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. சில நேரத்தில் அவர்களுக்குள்ளே யோசிப்பதுண்டு, என்னுடைய ஜெபத்திற்கு வல்லமை பத்தவில்லையா, அல்லது நான் இன்னும் வல்லமையாய் ஜெபிக்கவில்லையா, அல்லது நான் எப்படி ஜெபிப்பது? இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. ஜெபம் வல்லமையுள்ளதா? எஸ், தட் இஸ் so powerful. ஜெபம் மிக வல்லமையுள்ளது. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், விண்ணப்பங்களை செலுத்துவது தான் ஜெபம் என்று நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. நீங்கள் விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே முழு 1 மணி நேரமும் செய்து கொண்டே இருப்பது, செலுத்தி கொண்டே இருப்பது வல்லமையான ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது தேவனோடு நீங்கள் உறவிலே இருப்பது தான் ஜெபம். தேவனோடு உறவு கொண்டாடுவது தான் ஜெபம். மோசேயும் ஆண்டவராகிய தேவனும் சீனாய் மலையிலே அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் பாருங்க, அதற்கு பெயர் தான் ஜெபம். 40 நாட்கள் இந்த சீனாய் மலையிலே மோசே அவர் உபவாசித்து அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். உபவாசித்து இருந்ததினாலே தேவன் பேசவில்லை, தேவன் மோசையை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே சீனாய் மலைக்கு வரவழைத்தார். அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்ததுக்கு பெயர் தான் ஜெபம். இப்போ வல்லமையுள்ள ஜெபம் என்ன, வல்லமை இல்லாத ஜெபம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. தேவனோடு பேசுவது தான் ஜெபம். அது ஒரு தகப்பன் ஒரு மகனுக்கு இருக்கக்கூடிய உறவை போன்றது ஜெபமானது. ஆகவே சில நேரத்தில் ஜெபத்திலே அநேகர் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு வழியாக ஒன் வே கான்வர்சேஷனாக நாம் மாத்திரம் பாருங்களேன் ஜெபத்திலே விண்ணப்பங்களை செலுத்தி கர்த்தாவே இதை எனக்கு தாரும், இதை எனக்கு தாரும், இது எனக்கு வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், வேலை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இப்படியே ஜெபம் பண்ணி என்னாத்துமாவை சொல்லி முடிச்சிடுறோம். இது ஜெபம் அல்ல. இது விண்ணப்பத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறோம். இது நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர்றோம், நம்ம மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்களை வெளியே கொண்டு வருகிறோம். ஆனால் உண்மையான ஜெபம் என்பது, நீங்கள் எந்த அளவிற்கு உங்கள் வாய்களை திறந்து விண்ணப்பங்களை செலுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு தேவன் உங்களோடு பேசுவதை அதே ஜெபத்திலே நீங்கள் அமர்ந்து காதுகளிலே கேட்க வேண்டும். அதுதான் உண்மையுள்ள வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கிறது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு நான் விளக்குகிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் போகிறீங்க, அங்கே காவல்துறை அதிகாரி அமர்ந்திருக்கிறார். அவரிடத்திலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிவிட்டு, ஐயா சரி ஐயா நான் போய் வருகிறேன் என்று நீங்கள் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிரச்சனை தீராது. நாம் என்ன செய்ய வேண்டும்? காவல் நிலையத்துக்கு செல்லும் பொழுது நம்ம பிரச்சனைகளை எல்லாம் சொன்ன பிற்பாடு அந்த காவல்துறை அதிகாரி என்ன செய்வார்? நீங்கள் இந்த படிக்கட்டு எடுக்க வேண்டும், நீங்கள் போய் இதை செய்யுங்கள், இந்த இடத்திலே நீங்கள் இதை பேச வேண்டாம், இவர்களிடத்திலே சென்று இதை சொல்லுங்கள், இவைகளை பேசுங்கள், இப்படி சில நாட்கள் இருங்கள், உங்களுடைய பிரச்சனை தீரும் என்று சொல்லி அவர் என்ன செய்வார்? நீங்கள் இவைகளை செய்யுங்கள், நான் என்னுடைய வேலைகளை உங்களுக்காக செய்கிறேன், என்னுடைய பணியை உங்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர் வழி அனுப்பி விடுவார். இப்படி செய்யும் பொழுதுதான் பாருங்க, நாம் சொன்ன விண்ணப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே அது பதிலாய் நமக்கு வரும். அநேக நேரத்தில் நாம் சென்று நம் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சரியான முறை அல்ல. ஜெபத்திலும் அப்படிதான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கொட்டிவிட்டு, எல்லாம் அழுகையோடும் புலம்பலோடும் தன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கொட்டி, கர்த்தாவே நீர் பார்த்துக்கொள்ளும், கர்த்தாவே நான் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும், நீர் என் தேவைகளை சந்தியுன்னு சொல்லி அழுது புலம்பி ஜெபித்து விட்டு அதே அழுகையோடவே ஜெபத்திலிருந்து எழுந்து வருவாங்க. இது ஜெபம் அல்ல. இது உங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. சில நேரத்தில் பாருங்க, நம்முடைய பிரச்சனைகளை யாராவதுகிட்ட சொல்லிவிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். அதே போல தான் பாருங்க, அநேகர் தேவ சமூகத்தில் ஜெப அறைக்குள்ளே சபைக்குள்ளே நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கொட்டி விட்டு தேவனுடைய பதிலை நாம் உணராமலேயே கேட்காமலேயே எழுந்து வந்து விடுகிறோம். அது வல்லமையுள்ள ஜெபம் அல்ல, அது உண்மையுள்ள ஜெபம் அல்ல. இப்படி நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு இதுவரைக்கும் பதில் கிடைத்திருக்காது நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கு. அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். எதற்காய் ஜெபிக்கிறீர்கள் என்பதனுடைய நோக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்காகவே ஜெபத்திலே அமர்கிறீர்களா, அல்லது பிரச்சனைகளுக்கு பதில் தருகிற தேவனோடு நல்ல உறவிலே பேசும்படி மகிழ்ந்திருக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே அமர்கிறீர்களா? இன்னொரு ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்றைக்கு உங்களுடைய ஜெப நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கிறதோ
அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஜெபத்திலே தேவனிடத்திலே பேசினதை நீங்கள் 100% பெற்றுக்கொள்வீர்கள். எப்பொழுதும் நல்ல வல்லமையுள்ள ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பேசுவதை கேட்பதிலே இருந்துதான் உருவாகிறது. நீங்கள் மாத்திரம் சத்தமாக ஜெபிக்கிறதுனால அது வல்லமையுள்ள ஜெபம் ஆயிராது. நீங்கள் மாத்திரம் நீண்ட நேரம் ஜெபிக்கிறதுனால அது வல்லமையுள்ள ஜெபம் ஆயிராது. நீங்கள் சத்தமாய் ஜெபிக்கிறீர்களோ அல்லது அமைதியாக ஜெபிக்கிறீர்களோ, தேவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்கிற வகையிலே ஜெபிப்பது மாத்திரமே வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். நம் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே தேவன் அதை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய உள்ளத்தினுடைய எல்லா காரியங்களும் தேவனுக்கு தெரியும். இப்போ நாம் ஏன் ஜெபத்திலே நாம் அவைகளை சொல்ல வேண்டும் என்ற கேள்வி நமக்குள்ளே வரலாம். அதை தான் நான் சொல்கிறேன். தேவனுக்கு நம்மை குறித்து தெரிந்த விஷயங்களையே நாம் விலக்கி கொண்டிருப்பது ஜெபம் அல்ல. அந்த பிரச்சனைகளுக்கு தேவன் நம்முடைய உள்ளத்திலே உணர்த்துவதை கேட்கும்படி நாம் அமர்ந்திருப்பதே உண்மையான ஜெபமாக இருக்கிறது. நீங்கள் தேவன் பேசுவதை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஜெபத்தில் எதெல்லாம் கேட்குறீங்களோ அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் 100% நிச்சயமாக வந்து சேரும். ஸோ டோன்ட் வரி, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு, ஜெபத்திற்கு பலன் உண்டு, ஜெபம் வல்லமையுள்ளது. ஜெபிப்பதை நிறுத்தாதிருங்கள். ஆனால் நீங்கள் மாத்திரம் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு என்னாத்துமாவை போட்டு வந்துட வேண்டாம். தேவன் பேசுவதை உங்கள் காதுகளை கேட்பதற்கு சில நேரங்களை கொடுங்க. அவர் பேசுகிற உணர்வை வளர்த்து கொள்ளுங்க. பிற்பாடு நீங்கள் எவைகளெல்லாம் ஜெபத்தில் கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற வழிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ. இன்னொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், உங்கள் உள்ளத்திற்குள்ளே பேசப்பட்டிருந்தால் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எது உங்களுக்கு இந்த செய்தியில் தொடப்பட்டதோ அவைகளை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் எழுதலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.